டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ்னா, நம்ம ஹிஸ்ட்ரி, லிட்டரேச்சர், ஆர்ட் இதையெல்லாம் பத்தி படிக்கிற ஹியூமானிட்டிஸ் ரிசர்ச்சோட கம்ப்யூட்டர், இன்டர்நெட் மாதிரி டிஜிட்டல் டெக்க ஒண்ணா சேர்க்கிறது. இது ஏஐ, டேட்டா அனலைசிஸ் மாதிரி டூல்ஸ பயன்படுத்தி கல்ச்சர பத்தியும், டெக்ஸ்ட்டுகள பத்தியும் அனலைஸ் பண்ணுது. டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் எப்படி வேறுபடுது அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு புக் படிக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இதே டிஸ்டன்ட் ரீடிங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இது க்ளோஸ் ரீடிங்க்கு ஆப்போசிட்டு. இப்ப க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு புக்க லைன் பை லைன் படிக்கிறது. பட் இது லைன் பை லைனா படிக்காம ஒட்டுமொத்தமா இப்ப மெனி புக்ஸ வந்து அனலைஸ் பண்றது. டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸோட யூஸ் என்னன்னா, ஓல்டு ஆர்ச்சிவ்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே வேர்ல்டுல இருக்க யார் வேணாலும் படிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. இங்க ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிறது ரேரான புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ற ஒரு பிளேஸா இருக்கலாம். டோட்டலா ஹிஸ்ட்ரி, ஆர்ட், லிட்ரேச்சர் இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல ஒரு பெரிய ரெவல்யூஷன பண்றது தான் டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ். டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல இருக்க ஒரு கன்டெம்பரரி தியரி. இத பத்தி டீட்டெயிலா ஃபியூச்சர் வீடியோல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய்.